இப்ப நான் உங்ககிட்ட ஒரு நியூஸ வந்து சொல்லப் போறேன். அது கேட்ட பிறகு உங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்க போகுது. அதாவது கர்நாடக மாநிலத்தில இருக்கக்கூடிய உத்தர கன்னடா அப்படின்கின்ற ஒரு மாவட்டத்தில இருக்கக்கூடிய கோகர்ணா அப்படின்கின்ற ஒரு ஏரியா பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு மலை தாங்க ராமதீர்த்த மலை. அந்த ராமதீர்த்த மலையில ரீசென்ட்டா ஒரு இன்ஸ்பெக்டர் குழு கொண்ட போலீசார்கள் வந்து ரோந்து பணிக்கு போறாங்க அந்த மலைக்கு. இந்த சமயத்தில வந்து போலீசார்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறாங்க. ஒரு குகை பக்கத்தில வந்து ஒரு சில உடைகள், அதாவது சில டிரெஸ் வந்து காய்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நோட் பண்றாங்க. யார் இந்த குகையில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் அந்த இடத்துல விரையறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு பெண் ஒருத்தவங்க 2 பெண் குழந்தைகள் கூட அந்த குகையில வந்து வாழ்ந்துட்டு வரக்கூடிய விஷயங்கள் என்பது வெளியே வந்திருக்குங்க. அந்த பெண் வந்து ஆன்மீகத்துல வந்து நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பெண். அதுவும் இல்லாம ஒரு சிலையை வச்சு அவங்க வந்து வழிபட்டுட்டு வராங்க. இந்த நிலையில அந்த ராமதீர்த்த மலை என்பது மோசமான ஒரு வனப்பகுதி அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கொடிய விலங்குகள், விஷ பாம்புகள் அப்படின்ட்டு இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலை அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. அந்த பெண் தனி ஒரு பெண்ணாக அந்த இடத்துல வந்து 2 குழந்தைகளை வந்து வச்சிட்டு இருக்கிறது உண்மையாவே ஆச்சரியம் அளிக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் அபிஷியல்ஸ் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பதாக நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க வந்து ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுக்கு வந்து 40 வயசு ஆகுது. அவங்களுடைய நேம் வந்து தினா அப்படிங்கிற ஒரு பெயர். அவங்களுக்கு வந்து 6 மற்றும் 4 அப்படிங்கிற வயசுல 2 பெண் குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க. அவங்கள வந்து மேற்கொண்டு ரஷ்யாவுக்கு அனுப்பக்கூடிய விஷயங்களை வந்து இப்போ அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது. சோ இவங்களுடைய விசா என்பது எக்ஸ்பைரி ஆயிருக்குங்க. சோ இவங்க வந்து இதன் காரணமாக கூட தலைமறைவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்க வந்து கோவாக்காக டூருக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு வந்து இது போன்ற ஒரு செயல்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க.